அஸ்வத், உன்னுடைய ஆட்கள் வந்துட்டாங்க. நீ செத்துட்டா என்ன பண்ணுவாங்க என்று கேட்டு அவனுடைய வலது கையில் மணிக்கட்டை அங்கு இருந்த கத்திரியால் அறுத்தான். இதன் நோ. அஸ்வத் அங்கு பொறுமையாக அமர்ந்து கொள்ள வெளியே கதவு தட்டப்படுவது அதிகமானது. அஸ்வத், இது எத்தனையாவது மாடிடா? இதன் என்ன குதிச்சு தப்பிக்கலாம்னு பார்க்கிறாயா? அஸ்வத், இல்லை, உன்னிடம் பேசிட்டு இருந்ததில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. 5வது மாடி தானே என்று ஃபோனில் ஒரு மெசேஜ் அனுப்பினான். அந்த அடுக்கில் இருந்த ஒரு பகுதியில் நெருப்பு பிடித்தது. வெளியே கதவு தட்டப்படுவது குறைந்து அனைவரும் தன்னுடைய உயிருக்காக ஓட ஆரம்பித்தனர். இதன் அதிர்ந்து உட்கார்ந்தான். அஸ்வத், இப்ப நம்புறியா? நான் கொஞ்சம் ஆபத்தானவன். உன்னை தேடி வந்த உன்னுடைய ஆட்கள் காணாமல் போயிட்டாங்க. ரொம்ப பாவம். இதன், உனக்கு என்ன வேணும்? அஸ்வத், சிம்பிள். நான் எவ்வளவு செலவு செய்தேனோ அந்த பணம் எனக்கு வேணும். இதன், நான் தரேன். அஸ்வத், வேண்டாம். நீ எனக்கு கொடுத்து அதை யாராவது கண்டுபிடிச்சு என்னை உன்னோட கூட்டாளின்னு போட்டு தள்ளிட்டா? இதன், அதிகம் பேசாமல் சீக்கிரம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ரத்தம் போய் மயக்கம் வருது. அஸ்வத், நீ என்னென்ன கடத்திட்டு இருக்கியோ அதை எனக்கு கொடுத்துடு. இதன், டேய், நான் முழுசா மனிதர்களையே கடத்திக்கிட்டு இருக்கேன். உறுப்பை திருடுறேன். உன்னிடம் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சமைச்சு சாப்பிடுவியா? அஸ்வத், அதை தவிர. இதன், கோல்டு, டைமண்ட், போதை மருந்து. அஸ்வத், சரி, எனக்கு கோல்டு கொடுத்துடு. உன்னை பத்திரமா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு நான் கிளம்புறேன். இதன், வந்து தொலை என்று நகர முயல தடுமாறி விழுந்தான். அஸ்வத், தம்பி, உன்னுடைய கையும் காலும் கட்டப்பட்டு இருக்கு. நீ நகர முடியாது. எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லு. இதன், 8வது மாடியில், குழந்தைகள் பாதுகாப்பு அறையில். அஸ்வத், அதை எடுத்தாச்சு. வேற எங்கே இருக்கு? இதன் பல்லை கடிக்க. அஸ்வத், அடே, என்னுடைய குழந்தை அந்த அறையில் தான் இருந்தாள். நான் கட்டிடத்துறையில் இருக்கிறேன். ஒரு சுவர் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது என்று கூடவா தெரியாது? வேறு எங்கே இருக்கு? இதன் கண்கள் சொரியுது. 11, 13, 16 என்று வரிசையாக சொன்னான். அஸ்வத் தன்னுடைய ஆட்களுக்கு கட்டளையிட இவன் சொல்லிய இடத்தில் இருந்தவற்றை எடுத்துக்கொண்டு 2 பேராக ஒருவன் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கொண்டு மற்றொருவன் தள்ளி கொண்டு வெளியேறினர். அஸ்வத் தன்னுடைய தாடியை ஒட்டிக்கொண்டு மயங்கி ஈதனை அந்த அறையில் இருந்த பாத்ரூமில் தள்ளிவிட்டு நகர்ந்தான். ஒரு நோட்டமிட்டான். மக்கள் நடமாட்டம் குறைந்து இருந்தது. போலீஸ் கூட்டம் அதிகமாக இருக்க ஒரு ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கொள்ள அங்கிருந்த ஒரு போலீஸ் அவனை தள்ளி கொண்டு வெளியேற்றினான். அஸ்வத் வெளியேறியதும் அவனுடைய ஆட்கள் எடுத்து வந்த தங்க கட்டிகளை எடுத்துக்கொண்டு ஒரு வாகனத்தில் பிரசன்னா சொன்ன அட்ரஸ் நோக்கி விரைந்தான். வழியில் போலீஸுக்கு ஃபோன் செய்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேற எச்சரிக்கை கொடுக்க சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை ஒவ்வொரு பகுதியாக நெருப்பில் எரிய வைத்தான். பிறகு வழியில் அவன் கொண்டு சென்ற சரக்கை பிரசன்னா சொல்லிய இடத்தில் அவர் வீட்டு மாட்டு கொட்டிலில் ஒளித்து வைத்துவிட்டு வாகனத்தை பிரித்து எடைக்கு போட சொல்லிவிட்டு ஃப்ரெட்ரிக் அப்பாவை பார்க்க சிட்னி விமானம் ஏறி உட்கார்ந்தான். ரிச்சர்ட், அஸ்வின், என்ன இது? அஸ்வத் செய்தது தப்பு. அஸ்வின், சார், அவன் ஒன்றுமே பண்ணலை. ரிச்சர்ட், முதல்ல எனக்கு தெரியாமல் எதுக்கு வெளியே போனான்? அதுக்கு பதில் சொல்லு. அஸ்வின், சார், அவனுக்கு ஏதோ தேவைன்னு சொல்லிட்டு போனான். ரிச்சர்ட், என்ன தேவை? நான் சொல்வதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ டேனியல் கார் வெடித்து விபத்தில் இறந்துட்டான். அஸ்வத் தான் செய்தான்னு தெரிஞ்சா என்னவாகும்? நீங்கள் எல்லோரும் இந்தியா திரும்ப முடியுமா? அஸ்வின், சார், அவன் என்ன பண்ணினான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. ரிச்சர்ட், என்னுடைய மெயிலுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வரைபடம் அனுப்பி அதில் சில இடங்களில் சந்தேகத்துக்கு இடமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதை வைத்து உங்கள் அஸ்வத் தான் நெருப்பு விபத்துக்கு காரணம்னு நான் கேஸ் போடுவேன். அஸ்வின், சார், அந்த ஹாஸ்பிட்டலில் முழுசாக 1 வாரம் இருந்திருக்கிறான். அவனுக்கு சந்தேகப்படும்படியான இடத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். அதுவும் இல்லாமல் நெருப்பு எரிந்துதான் ஹாஸ்பிட்டல் சேதாரமானது தவிர குண்டு எதுவும் வெடிக்கப்படவில்லை. அங்கு உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. அவன் உங்களுக்கு அடையாளம் காட்டினான் என்ற ஒரே காரணத்துக்காக அவன்தான் குண்டு வச்சான்னு சொல்லுவீங்களா? அப்போ அவன் உங்களுக்கு குறிச்சி காட்டிய இடத்தில் தான் குண்டு வெடிச்சதா? ரிச்சர்ட் சிரித்து, யூ ஹாவ் எ பாயிண்ட். ஆனால் அவன் ஒரு பக்கா கிரிமினல். ரிச்சர்ட் மற்றவர்களை பார்த்து, நமக்கு கிடைத்த ஆதாரம் எல்லாம் போதுமா? போலீஸ், ஆனால் சந்தேகத்துக்கு இடமாக சில இடங்கள் இடிக்கப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கு. என்ன இருந்தது? என்ன காணாமல் போனது? புரியலை. ஆனால் டேனியல் இறந்துட்டான். ஈதனுக்கு என்னாச்சுன்னு தெரியலை.
நாதன் நம்ம தேட தேட ஒவ்வொரு இடமா நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு ஆதாரங்களை திரட்டிட்டோம். இனி எம்பசி மூலமாக இறந்தவர்கள் லிஸ்டுடன் ஒத்து போகுதான்னு பார்த்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டியதுதான். போலீஸ் அந்த ஈதன் ஃபேக்டரி அவங்க லேப் கூட நெருப்பு பிடிச்சிருக்கு. ரிச்சர்ட் அஸ்வினிடம் கேட்டுக்கோ, எல்லா இடத்திலும் நெருப்பு. ஒருவேளை அவன் செய்த நெருப்பு விபத்தில் அவனே பலியாகி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பாலா அஸ்வின் அதிர்ந்தனர். பாலா, வா போகலாம் என்று அஸ்வினை அழைக்க, ரிச்சர்ட், எங்கே போறீங்க? பாலா, அஸ்வத்தை தேட போறோம். அவன் வந்துட்டா உங்களுக்கு விடை கிடைச்சிடும் தானே. வினை கூட்டிட்டு போ, வெளியே விடாதே என்று ரிச்சர்ட் சொல்ல, வினய் அவர்களை அவர்களுடைய அறைக்கு அழைத்து வந்தான். அஸ்வின் அஸ்வத்துக்கு ஃபோன் செய்ய ஸ்விட்ச் ஆஃப். அவன்தான் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறானே. பிரதீப் கட்டிடம் இடிந்து போன சோகத்தில் இருந்தான். கடன்பட்ட பேங்க் கேள்வி கேட்க ஆரம்பித்து இருந்தார்கள். லோன் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கேள்வியுடன் இவனை பார்க்க ஆரம்பித்து இருந்தார்கள். சிலர் ஆஃபீஸ் சூழ்நிலை புரிந்து கொண்டு வெளியே வேலை தேட ஆரம்பித்து இருந்தனர். பிரதீப், உலகத்திலேயே நான் பார்க்கும் கடைசி முகம் உங்களுடையதாக இருக்கணும். பெற்ற மகனை இக்கட்டில் தள்ளிவிட்டுட்ட இல்ல, உன்னை கொன்றது பத்தலை என்று ராகவனின் போட்டோவை தூக்கி எறிந்தான். ப்ராஜெக்ட் ஃபைலை ஆராய ஆரம்பித்து இருந்தான். அந்த சென்னையிடம் அஸ்வத் பெயரில் இருப்பதை கண்டுபிடித்தான். சென்னையில் நடந்ததையெல்லாம் திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தான். அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்தனர். அம்மாவால் அடிபட்டவன் அஸ்வத் எப்படி ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் சென்னையில் இருந்தான்? அஸ்வின் அஸ்வத் இருவரும் சேர்ந்து அங்கு இருந்தனர். அப்போ ஏதோ ட்ராமா செய்திருக்கீங்க. இவர்கள் இடையில் பிரசன்னா எங்கிருந்து வந்தான்? அவன் எதற்காக அஸ்வத் தான் ப்ராஜெக்டில் வேண்டும் என்று சொன்னான்? அடுத்த 6 மாதத்தில் நடந்ததை யோசித்தான். அஸ்வின் அங்கு சென்னையிலும் அஸ்வத் இங்கு கோவையிலும் இருந்தனர். ஏனோதான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தான். அஸ்வத் கண்ணில் தெரியும் பழி வாங்கும் வெறி அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனுடைய யோசனையை கலைப்பது போல உள்ளே நுழைந்தான் அவனுடைய நண்பன் ரஹீம். பிரதீப், விஷயம் தெரியுமா? அவங்க தான் வந்துட்டாங்க, நான் பார்த்தேன். பிரதீப், எவங்க? ரஹீம், அஸ்வத்துடைய மனைவி, அவளுடைய அக்கா, அப்பா எல்லாம், கூடவே ஒரு குழந்தையும். பிரதீப், மனைவி? ஆனா குழந்தையா? ரஹீம், ஆமாம், அடிக்கடி அந்த வேதா ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்கே வேலை செய்கிறவன் ஒருத்தனை தெரியும். அவனும் அவர்களை பற்றி எதுவும் சொல்ல பயந்துக்கிறான். நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. பிரதீப், எனக்கு முழு விவரம் வேண்டும், உடனே ஏற்பாடு பண்ணு. ரஹீம், கொஞ்சம் செலவாகும். பிரதீப் பணக்கட்டுகளை எடுத்து வீசினான். ரஹீம் வாங்கி கொண்டு வெளியே வந்தான். ரஹீம் அவனுடைய கூட்டாளி வெளியே காத்திருந்தவன். இருவரும் சேர்த்து சென்றனர். ஏன்பா, உனக்கு தான் எல்லா விவரமும் தெரியுமே, இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கே. ரஹீம், என்ன செய்ய? பொண்டாட்டிக்கு நகை நட்டு வேண்டும், கார், பைக்கு வேண்டும். எல்லாமே ஒரே நேரத்தில் சொல்லிட்டா இதெல்லாம் நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும். அதைவிட இவனிடம் இப்படி பணம் வாங்கினால் என்னுடைய தேவை தீரும். அஸ்வத் அஸ்வினுக்கு ஃபோன் செய்ய அஸ்வினின் கெட்ட வார்த்தை தான் முதலில் கேட்டான். டேய், கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு அம்மா கிட்ட சொல்லலேன். 5 வயது சிறுவன் போல சொல்ல. அஸ்வின், எங்கே போய் தொலைஞ்ச? அஸ்வத், பிரட்ரிக் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அஸ்வின், மூடிட்டு ஃபோனை கொடு என்று கேட்க அஸ்வத் அவனுடைய பிரட்ரிக் அப்பாவிடம் ஃபோனை கொடுத்தான். அவர், அஸ்வத் உன்னை மாதிரியே ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவனுடைய சேர்ந்து எனக்கு 3 மகன்கள். அஸ்வின், அப்பா, நீங்கள் நினைப்பது போல அவன் அப்பாவி கிடையாது, பெரிய கிரிமினல். அவனை நானே கொலை செய்ய போறேன். அவர் பெரிதாக சிரித்தார். அஸ்வின், நீ வர வர ரொம்ப டென்ஷன் ஆகிற. அஸ்வின், கிட்டத்தட்ட அரை நாள் நிமிடத்துக்கு நிமிடம் செத்து பிழைத்தேன். நிஜமா அவனை அடிக்காம எனக்கு மனசு ஆறாது. அவர் கூல். நீ எப்போ இங்கே வருகிறாய்? அஸ்வின், எங்கே வரது? ஹவுஸ் அரெஸ்டில் வச்சிருக்காங்க. அவன் வந்தால்தான் நாங்கள் வெளியே வர முடியும். அவர், சரி, நான் கிளம்பி வரேன். அஸ்வின், வேண்டாம், நீங்கள் வர ராத்திரி ஆகிடும். நீங்கள் ரொம்ப களைச்சி போயிடுவீங்க. நாளைக்கு காலையில் வாங்க, அந்த நாயுடன் வாங்க.
அவர் என்மேல் உனக்கு ரொம்ப அக்கறை. அதனால் தான் உன்னுடன் இருக்க ஆசை வருது. இப்போ அஸ்வத் என்னை போல துரு. அவனும் என்னுடன் இருக்க வேண்டும். அஸ்வின், ஏன் 2 பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை கொள்ளையடிக்கவா? முதல்ல இங்கே வாங்க என்று ஃபோன் வைத்துவிட்டு பாலாவிடம் பெருமூச்சு விட்டு பத்திரமா இருக்கான். பாலா, கடவுளுக்கு நன்றி. டயானா, எப்படி இப்படி ஒரு சூப்பர்மேன்? அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. சார், நீங்களும் அவரை போலவே தைரியமானவரா? பாலா, ஏன் இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. டயானா, ஒன்றுமில்லை, எனக்கு ஒரு சூப்பர்மேன் தான் கணவராக வரணும்னு ஆசை. பாலா, நானும் சூப்பர்மேன் தான். அஸ்வின், என்ன பேண்ட்டுக்கு மேலே சட்டி போடுவீர்களா? பாலா, டேய், இது ஒன்று என்று அஸ்வினிடம் சொல்லிவிட்டு டயானாவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு, முதல்ல ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துட்டு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று பக்கத்து அறைக்கு சென்றான். டயானா, விடுங்க. பாலா, எப்படி விட முடியும்? எனக்கு முன்னாடியே என்னுடைய ஃப்ரெண்டை சைட் அடிப்பியா? டயானா, சொன்னதில் என்ன தப்பு? பாலா, சொல்லறேன் என்று தன்னுடைய சட்டையை கழற்றினான். இருவருக்கும் மோதல் ஏற்பட்டு டயானாவை படுக்கையை விட்டு எழ முடியாமல் செய்து வெற்றியுடன் அவளை அணைத்து கொண்டு தூங்கினான். அஸ்வின் ஃபோன் ஒலித்தது. அழைத்தது யார் என்று பார்க்க உதட்டில் புன்னகை ஒன்று உண்டானது. எப்பவும் போல ஃபோனை எடுத்து, என்ன வித்யா? அவனின் கோபத்தை எதிர்பார்த்தவள், இன்று எப்படியாவது இதை பேசிவிட வேண்டும் என்று உறுதியுடன், உங்களுக்கு என்னை பிடிக்கலை தானே? அஸ்வின் தன்னுடைய உதட்டில் மாறா புன்னகையுடன், ஏன் இப்போ என்ன மாற்ற முடியும்? வித்யா தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லைன்னு தோணுச்சு. அஸ்வின், ஏன் மறுபடியும் என்னை யாருக்காவது தானம் செய்யணுமா? வித்யா, என்னை மன்னிக்கவே மாட்டீங்களா? அஸ்வின் அமைதியாக இருக்க, வித்யா, நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டேன், போய்விடுகிறேன். அஸ்வின் பதறினான். எங்கே போகிற? மறுபடியும் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும், அதுதானே உன்னுடைய ஆசை? வித்யா, செத்து போயிடுறேன். அஸ்வின் உடைந்தான். லூசு, கல்யாணம் செய்த உடனே செத்து போயிட்டா? நான் ஆம்பளை இல்லைன்னு ஊர் பேசணுமா? என்னை கேவலப்படுத்த முடிவு பண்ணிட்டேன், அதுதான் உனக்கு சந்தோஷமா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ரணப்படுத்தி சாகடிப்பதற்கு பதிலாக எனக்கு விஷத்தை கொடுத்துடு, நான் செத்துடுறேன். வித்யா அழுதாள். அப்படி சொல்லாதீங்க, என்னால் தாங்க முடியாது. அஸ்வின், ஏன்? உன்னுடைய அன்பை மூட்டை கட்டி தூக்கி வீசிடுவியே, அதுபோல் இப்பவும் வீசிடு, நான் ஒரேடியாக போயிடுறேன். வித்யா, அத்தான், நீங்கள் இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். உங்கள் அன்பு எனக்கு வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அஸ்வின் தன்னுடைய நெகிழ்ந்த குரலில், நான் அங்கு வரும் வரை பத்திரமா இருக்கணும், நீ மொத்தமாக எனக்கு வேணும். வித்யா அவனுடைய வார்த்தையில் துள்ளி குதித்தாள். லவ் யூ அத்தான். அஸ்வின், மீ டூ. நமக்கு நிறைய வேலை இருக்குது. காயத்ரிக்கு தங்கச்சியோ தம்பியோ உருவாக்கணும், அதனால் இப்போது யோசிச்சுட்டு உளறிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. உம்மா. வித்யா, தேங்க்ஸ் அத்தான். உம்மா. அஸ்வின் ப்ரெடிக்டுடன் அமர்ந்து இருக்க, அவர் எவ்வளவு மதிப்பு இருக்கும்? அஸ்வத், தெரியலை, எனக்கு இங்கே கொஞ்சம் பேர் உதவி செய்தார்கள், அவங்களுக்கும் நான் கொஞ்சம் செலவு செய்தேன், அதற்கும் எனக்கு ஏற்பாடு செய்திருங்க, மீதம் எல்லாம் உங்களுக்கு. அப்பா, நீ ரொம்ப நேர்மையானவன். சரி, எல்லாம் பார்த்துக்கலாம். பேபி, அண்ணனுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வா. அஸ்வத், இல்லை, எனக்கு பசி இல்லை, வழியில்தான் சாப்பிட்டு வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே 3 பெண்கள் வந்தனர். அவர்களில் ஒருத்தி குழந்தையை கையில் வைத்திருந்தாள். அஸ்வத் அந்த குழந்தையை பார்த்ததும் தன்னுடைய காயத்ரி நினைவுக்கு வர கை நீட்டி குழந்தையை தூக்கி கொண்டான். தூங்கலையா குட்டி? எங்க அண்ணன், ராத்திரி தான் அவளுக்கு விடியுது, இனிமேல் தான் என்னை தூங்க விடாமல் விளையாட ஆரம்பிப்பாள். பிரட்ரி, ஹே, இது என்னுடைய மூத்த மகள் நிஷா, அடுத்தவள் ஆஷா, கடைக்குட்டி உஷா, என்னுடைய மகன் பெயர் ஈசா. அஸ்வத் குழப்பமாக அவரை பார்க்க, என்னுடைய மனைவி சாஷா, இந்தியன். அஸ்வத், ஓ. பிரட்ரிக், நிஷா கல்யாணம் செய்துக்கிட்டது இந்தியன், ஆனால் ஆஷா லவ் பண்ணுவது ஒரு பிரெஞ்சுக்காரர். உஷா, இந்தியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமாக இருக்கா. நிஷா, எஸ், என்னுடைய கணவர் உங்களைப் போல தமிழர் தான், டாக்டர், அடிலைடில் இருக்கிறார். என்னுடைய கணவரை பார்த்துவிட்டு இவரை போல் ஒருவர் தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று உஷா பிடிவாதமாக இருக்கிறார் என்று சொல்லி சிரித்தார். ஆஷா, ஆமாம், உங்களை பார்த்ததும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிடலாம்னு யோசிக்கிறேன், நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ என்று அவனை ஒட்டி உட்கார்ந்தாள். அஸ்வத் நெளிந்து அவசரமாக, ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஷா, பரவாயில்லை, என்னை கீப்பாக வச்சுக்கோங்க. அஸ்வத் எழுந்து நின்றான்.
அப்பா நான் கிளம்புறேன். ஆஷாவை பார்த்து, இவர் எனக்கு அப்பானா நீ எனக்கு தங்கை, ஞாபகம் வச்சுக்கோ என்று மிரட்டினான். உஷாவை பார்த்து, உனக்கு ஒருத்தரை அறிமுகம் செய்து வைக்கிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பன். உனக்கு நல்ல கணவராக இருப்பான். நிஷா, ஆனாலும் என்னுடைய கணவர் போல இருக்க மாட்டார். ஆஷா, ஆனாலும் உங்களைப் போல இருக்க மாட்டார் என்று இருவரும் ஒன்றாக ஒலிக்க, அஸ்வத் உஷாவை அழைத்து ஐ ப்ராமிஸ் என்று வாக்கு கொடுத்துவிட்டு, அப்பா நான் கிளம்புறேன். பிரட்ரிக், எங்கே போகிற? உள்ளே போய் படுத்து தூங்கு, காலையில் கிளம்பலாம் என்றதும் அஸ்வத் ஆஷாவை பார்க்க, அவள் கண்ணடித்து உதட்டை குவித்து முத்தம் ஒன்றை கொடுக்க, இல்லை நான் ஹோட்டலில் ரூம் போட்டு இருக்கேன், அங்கேயே தங்கிக்கிறேன், காலையில் பார்க்கலாம் என்று கிளம்பி போனான். ஆஷா அவள் போவதை பார்த்து வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தாள். மற்றவர்களும் சேர்ந்து சிரிக்க, பிரட்ரிக், டூ மச் ஆஷா. ஆஷா, டாட், நிஜமாவே நான் தேர்ந்தெடுத்த ஆள் சரியானவரா? பிரட்ரிக், அதை என்னிடம் கேட்காதே, அவனிடமே கேளு. ஆஷா, அப்பா நான் கொஞ்சம் உங்களை மாதிரி செட் ஆகலைன்னா போட்டு தள்ளிடுவேன். நிஷா, லூசு, உன்னுடைய ஆளும் நல்லவர் தான், நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டோம் தானே, போய் படு. உஷா, அக்கா அண்ணனிடம் கேட்டு அவருடைய ஃபோட்டோ தர சொல்கிறீங்களா? நிஷா, என்ன பார்க்காமலே லவ்வா? கொஞ்சம் பொறுமையாக இரு, போய் படு. பிரட்ரிக், நிஷா உன்னுடைய கணவர் எப்போ உங்களை கூட்டிகிட்டு போக போகிறார்? நிஷா, ஏதோ முக்கிய வேலையாக இருக்குன்னு சொன்னார், சீக்கிரம் வந்துடுவார். பிரட்ரிக், நாளைக்கு நான் அங்கேயே போகிறேன், நீயும் வரியா? நிஷா, அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்லுறேன் என்று குழந்தையை தூக்கி கொண்டு சென்றாள். ரஹீம் பிரதீப்புக்கு அடுத்த கட்ட விளக்கத்தை சொல்ல வந்தான். பிரதீப், எனக்கு தெரிஞ்ச விவரப்படி வேதாவுக்கு கண்ணு தெரியலை, தலையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தை அஸ்வத் வேதாவுக்கு பிறந்தது. பிரதீப், 1 கோடி தருகிறேன். ரஹீம் கண்களில் நட்சத்திரம் மின்னியது. மனதுக்குள், அடடா, வீடு வாங்கிடுவன் போல இருக்கே. பிரதீப், ஒரு வீடு நம்ம ப்ராஜெக்ட் ஒன்றில் தருகிறேன். ரஹீம் மனதில், இவனுடைய ப்ராஜெக்டா? எப்படியும் நல்ல இடத்தில் நல்ல வீடாக இருக்கும். பிரதீப், குழந்தையை கடத்திடு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள குழந்தையை என்னிடம் கொடுத்துடு. ரஹீம், வேணும்னா நானே கொன்று போட்டு விடுகிறேன், நீ இதில் தலையிட வேண்டாம், எல்லாம் ஸ்மூத்தாக செய்து முடிச்சிடுறேன். பிரதீப் கடுமையாக, டே, குழந்தைக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் எனக்கு வேண்டும், அதுதான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிற ஜாக்பாட் என்று ரஹீமை அனுப்பினான். பிரதீப், இனி அது என்னுடைய குழந்தை, எப்படி என்னை என்னுடைய வீட்டில் இருந்து இல்லை உன்னுடைய குழந்தையை வெளியேற்றுகிறாய் என்று பார்க்கலாம். ரஹீம், எப்படி குழந்தையை கடத்துவது? கொலை கூட ஈஸியாக பண்ணிடலாம், கடத்த சொல்லறானே, அங்கே இருக்கும் செக்யூரிட்டி மீறி கடத்த முடியுமா? ரிச்சர்ட் அஸ்வத்துடன் கிளம்ப, ஆஷா, அப்பா நானும் வரேன். உஷா, நானும் வரேன். நிஷா, நீங்கள் போயிட்டு வாங்க, என்னை அங்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டார். அஸ்வத், அப்பா நாம் மட்டும் போகலாம், அங்கு நான் செய்துவிட்டு வந்த வேலைக்கு ஆபத்து நிறைய இருக்கு. உஷா அஸ்வத் முன் நின்று வெட்கத்துடன், அண்ணா யார் அவர்? அஸ்வத், ஏவர்? உஷா, அண்ணா என்று சினிங்கினாள். நிஷா, அண்ணா நீங்கள் சொல்லிட்டு போனதிலிருந்து எங்கள் யாரையும் அவள் தூங்க விடலை, சொல்லிடுங்க, இல்லைன்னா அவள் உங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் நிற்பாள். அஸ்வத், அப்போது இதே ஆர்வத்தோடு காத்திருக்கட்டும். உஷா முகத்தை தூக்கி கொண்டு சோகமாக, நிஷா, அண்ணா ஃபோட்டோவாவது காட்டுங்க. அஸ்வத் தன்னுடைய ஃபோன் எடுத்து பிரசன்னா ஃபோட்டோ காட்ட, அவளோ மனதில் பதிந்து கொண்டான். உஷா, அவர் பேர் என்ன? அஸ்வத், பிரசன்னா. மிச்சம் எல்லாம் நான் இந்தியா போயிட்டு சொல்லுறேன் என்று கிளம்ப, உஷா ஓகே என்று ஆஷாவை இழுத்து கொண்டு வீட்டுக்குள் ஓடினாள். ஆஷா, நான் டாடி கூட போகணும். உஷா, இல்லை, நீயும் நானும் பிரசன்னாவை தேடுறோம். ஆஷா, எனக்கு என்ன தருவே? உஷா, இன்னைக்கு நைட் அக்காவுக்கு தெரியாமல் உன்னை வெளியே அனுப்புறேன். ஆஷா, அப்போ சரி என்று ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் எடுத்துக்கொண்டு அமர, உஷா ஃபேஸ்புக்கில் பெயரை டைப் செய்தாள். ஆஷா, நானும் பார்க்கிறேன், ஸ்பெல்லிங் என்ன போடணும் மாற்றி மாற்றி டைப் செய்து பார்த்தனர். ஆயிரக்கணக்கான பிரசன்னா அக்கௌண்ட் வந்து விழ இருவரும் தேடினர். ஆஷா, அண்ணனுடைய அக்கௌண்ட் உள்ளே போய் அவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் பாரு. உஷா, நல்ல ஐடியா. சிறிது நேரத்தில் ஆஷா என்னடி? உஷா ஃபோனில் பிரசன்னா முகம் தெரிந்தது. ஆஷா, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. உஷா கொடுத்து விட்டு காத்திருக்க, ஆஷா அங்கே ராத்திரி தூங்கிட்டு இருப்பார், உடனே பதில் கிடைக்காது. உஷா தலையில் தட்டி கொண்டு, ஆமாம் இல்லை, ஆனால் என்னுடைய ஆள் சூப்பர் ஹேண்ட்ஸம். ஆஷா, அதுக்குள்ளே வா, போய் அக்காவுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வா. உஷா, முடியாது, போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.